செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவில் வீசிய கடும் சூறாவளி புயலுக்கு இதுவரை 13 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்காவின் ஓஹியோ, விர்ஜினியா, கொலம்பியா, மேரிலாந்து உள்ளிட்ட பகுதிகளை நேற்று முன்தினம் கடும் சூறாவளி புயல் தாக்கியது. சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக மின் கம்பங்கள் சாய்ந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் 30 லட்சம் மக்கள் மின்சாரமின்றி அவதிப்பட்டு வருகின்றனர். ரயில் பாதைகளில் மரங்கள் விழுந்து கிடப்பதால் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. இல்லினாய்ஸ் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகள் தங்க வைக்கப்பட்ட சிறைச்சாலை பலத்த சேதமடைந்ததால் அவர்கள் வேறு சிறைக்கு மாற்றப்பட்டனர். இதேபோல மேரிலாந்து பகுதியில் மொபைல் போன் கோபுரங்கள் அடியோடு சாய்ந்ததால் மொபைல் போன் சேவையும் இன்டர்நெட் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியாததால் பல இடங்களில் பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டுள்ளன. இந்த சூறாவளி புயலுக்கு இதுவரை 30 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கிரிக்கெட் மட்டுமல்லாது மற்ற விளையாட்டு வீரர்களையும் மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று தமிழக நீச்சல் வீரர் அக்னீஸ்வர் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 21 வயது நிரம்பிய அக்னீஸ்வர் மத்திய அமெரிக்காவின் பஹாமாஸில் ஜூன் 14 முதல் 17ஆம் தேதி வரையிலும் நடைபெற்ற சர்வதேச நீச்சல் போட்டிகளில் வெண்கலம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு துபாயில் நடைபெற்ற உலக கோப்பைக்கான நீச்சல் போட்டியில் இறுதிச் சுற்று வரையிலும் முன்னேறியுள்ளார். லண்டனில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிக்கான இந்திய அணியில் அக்னீஸ்வரரும் பங்கேற்றுள்ளார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், கிரிக்கெட்டை போன்று மற்ற விளையாட்டு வீரர்களையும் மக்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. வணக்கம்.